என்ன சாரதி, திடீரென்று பேச்சே காணும்? அது வந்து சாமி, திடீர்னு மனசுல ஒரு கேள்வி, விட தெரியாத கேள்வி. என்னப்பா அது? பிறவி எடுக்கிறதுக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கும் எது சாமி காரணம்? வேறு என்ன சாரதி, நாம் செய்யும் செயல்களே இப்பூமியில் நாம் பிறப்பதற்கும் பல கஷ்டங்களை நாம் அனுபவிப்பதற்கும் காரணம். அப்படின்னா அந்த பாவத்தை தொலைக்க வழி இருக்கா சாமி? அந்த வழியை ஆழ்வார்கள் நமக்கு தமிழ் திராவிட வேதமாக பாசுரங்கள் மூலம் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழி எனும் பாசுர தொகுப்பின் மூலம் எப்படி பாடுகிறார் தெரியுமா? நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடருற்றனன் எம்பெருமான் கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. அருமை சாமி, அருமை சாமி. இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன? கொம்புத்தேன் வழிந்து குளிரும் சோலைகள் சூழ்ந்த திருமலையில் வாழ்பவனே, அதாவது வேங்கடநாதனே, எம்பெருமானே, எனக்கு பல பிறவிகள் உண்டாகும்படிக்கு பல காரியங்களை அடியேன் செய்து வைத்தேன். ஆனால் இப்பொழுது உன்னை சேவிக்க வேண்டும் என்று காதல் கொண்ட யோக்கியனானதால் இந்த ஜென்மத்திலேயே உனக்கு அன்பனாக ஆனேன். அதனால் இன்னமும் நேரக்கூடிய பிறவிகளை நினைத்து துக்கப்படாமல் நின்றேன். அதாவது இனி பிறவிகள் நேராமைக்காக உன்னை வந்து அடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டு அருள்வாய் என்று பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இதன் மூலம் ஆழ்வார் நமக்கு என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறார் என்றால், அற்ப சுகங்களுக்காகவே விரதம் இருந்து பல பிறவிகள் எடுத்தேன். ஆனால் உன்னை சரணமாக பற்ற வேண்டும், உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று ஆசை கொண்டேன் திருவேங்கடா என்று பாடியதன் மூலம் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதால் பிறவி பிணி தொலையும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறார் ஆழ்வார். புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்துல நீங்க இந்த பாசுரத்தை சொல்ல சொல்ல திருமலைக்கே போய் அந்த வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும் போல இருக்கு சாமி. ஏன் சாமி, உங்களுக்கு அங்க போகணும் தோணலையா? தோன்றியது. அப்படி ஒரு முறை திருமலைக்கு சென்று ஆலவட்ட கைங்கரியமும் செய்ய தலைப்பட்டேன். ஆனால் என்ன சாமி? திருவேங்கடவன் அந்த அரங்கனைப் போலவே இந்த திருமலை ஏற்கனவே சோலைகளாலும் அருவிகளாலும் குளிர்ந்திருக்கிறது. எனவே தனக்கு ஆலவட்டம் சுழற்ற தேவையில்லை என்றும், தான் அக்னியிலிருந்து வரதனாக வெளிவந்ததால் அந்த அத்திகிரி அருளாளனுக்கே ஆலவட்டம் சுழற்றுவதுதான் பொருத்தம் என்றார். நன்றாக சொன்னீர்கள் நம்பிகளே. என்ன ஒரு அற்புதமான விளக்கம். சாரதி சாமி, இதை நீ தயார் செய்து வை, அடியேன் வந்து விடுகிறேன். சரிங்க சாமி. வந்தனம் பட்டரே. வந்தனம். தங்கள் விளக்கத்தை அருகிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஓர் உண்மை என்ன தெரியுமா? எங்கேயும் உம்மை அனுப்ப அந்த வரதனுக்கு திருவுளம் இல்லை. அதற்குத்தான் இந்த திருவிளையாடல். தங்களை தன்னகத்தே வைத்துக் கொள்வதில்தான் அந்த வரதனுக்கு உகப்பதிகம். அனைத்தும் அடியேனின் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் திருவருள்.